இருக்கு. காலப்போக்கில் இந்த ஒரு சில உயிரினங்கள் இனப்பெருக்கம் செஞ்சு உலகம் முழுக்க பரவி இருந்திருக்கு. இது மூலமா பூமியோட ஆக்சிஜன் லெவலும் அதிகரிச்சிருக்கு. கூடவே பூமியோட வளிமண்டலமும் மாறத் தொடங்கி இருக்கு. அதன் பிறகு 110 கோடி வருடங்களுக்கு முன் கடலுக்கு அடியில் இருக்க கிரஸ்ட் உடைஞ்சு டெக்டானிக் பிளேட்ஸா மாறி நகரத் தொடங்கி இருக்கு. இதனால ஆரம்பத்துல தனித்தனியா இருந்த கான்டினென்ட்ஸ், ஐலாண்ட்ஸ் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து பூமியோட முதல் சூப்பர் கான்டினென்ட்னு சொல்லப்படுற ரோடினியா உருவாகி இருக்கு. ரோடினியா உருவாகி சில கோடி வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் பூமியோட கிரஸ்ட்ல ஏற்பட்ட மாற்றத்தால ரோடினியா கான்டினென்ட் பல பாகங்களை உடைஞ்சு திரும்பவும் இடமாற்றம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம் பல எரிமலைகள் வெடிச்சு கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் முழுக்க கலந்திருக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தோட கலந்து பூமி முழுக்க ஆசிட் மழையா பெஞ்சிருக்கு. இந்த ஆசிட் மழையால அட்மாஸ்பியர்ல இருந்த கார்பன் டை ஆக்சைடு முற்றிலுமா குறைஞ்சி பூமியோட வெப்பநிலை -60 டிகிரி செல்சியஸா குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த மைனஸ் டெம்பரேச்சரால பூமியோட மேற்பரப்புல இருக்க நீர், நிலம் எல்லாமே முற்றிலுமா உறைஞ்சி